Hello everyone, Assalamualaikum. Welcome back to Prince Delicious Diaries. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான க்ரீன் சிக்கன் டிக்கா ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன், அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறம் ஒரு 5 க்ரீன் சில்லிஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வேறு ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் இப்போ க்ரீன் சில்லி தான் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நம்ம அரைச்ச பேஸ்ட் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு 100 கிராம் தயிர் தண்ணியை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து அதோட பேஸ்ட், க்ரீமி பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நம்ம இந்த மிக்சர் நல்ல க்ரீமியாக இருக்க போகுது. ஸோ கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பவுடர், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் இன்க்ரீடியன்ட்ஸு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சிக்கன் செய்கிறீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸு டபுள் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு, இந்த நம்ம ஸ்பைசஸ் போட்டது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கன் இந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 ஹவருக்காக ஊற வைக்க போகிறோம். இது நல்லா மேரினேட் ஆகணும். இல்லைனா நீங்கள் டைம் இருந்தால் நைட்டே நீங்கள் செஞ்சு இது வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா மேரினேட் ஆகிடுச்சுன்னா சிக்கன் இன்னும் ஜூஸியாக சாஃப்டாக வரும். அடுத்தது நம்ம இதுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சார்கோல் எடுத்துகிட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அந்த புகை வரப்போ இப்படி ஏதாச்சும் ஒரு லெட் மூடி வச்சுருங்க. அது நல்லா அதோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் போயிடும். அந்த சார்கோல் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும் நமக்கு. ஸோ இப்போ ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்கு எடுத்துகிட்டு அந்த சிக்கன் இதில் இன்சர்ட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். நார்மலி நீங்கள் ஆயிலில் நம்ம சிக்கன் 65 ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் இது ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ஸ்டிக் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கில் கொடுத்துட்டிங்கன்னா இது ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த லுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் வேணும்னா இந்த பேம்பூ நீங்கள் ஆன்லைனில் மீஷோலேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ கிடைக்கிது. நீங்கள் வாங்கிட்டு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஃபுல்லாக டிப் ஆகிற மாதிரி போட்டாலும் சரி, இல்லை ரொம்ப கம்மியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சிக்கன் ஸ்டிக் இருக்குல்ல, அது வந்து இதில் ஆயிலில் ஒன்றா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் எல்லாமே கூட வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஒன்றா ஒரு ஸ்டிக் மட்டும் வச்சுட்டு இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆகணும். மீடியம் ஃப்ளேம் இருக்கணும். மீடியம் ஃப்ளேம் இருந்தால் தான் இது நல்லா உள்ளாருக்கு வந்து நல்லா குக் ஆகும். போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சிக்கன் ஸ்டிக்கு நல்லா டர்ன் பண்ணி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது உண்மையிலே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க. வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லெட் இருந்துச்சுன்னா மூடி வச்சுக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாகவும் மேலே இருக்கிற பார்ட்டும் நமக்கு நல்லா சீக்கிரமே குக் ஆகி வரும். ஸோ இப்படி டர்ன் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒன்றா கூட இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிளாக்னஸ் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதில் சிக்கன் வந்து நல்லா உள்ளாருக்கு நல்லா குக் ஆகிருக்கும் அப்படிங்கிற மீனிங். ஸோ அவ்வளோதான், நம்ம க்ரீன் சிக்கன் ஸ்டிக் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்ஷால்லா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் அதிகமாக நல்ல வீடியோஸ், நல்ல ரெசிபீஸ் ஈஸியான மெத்தடில் பார்க்குறதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.